அன்பார்ந்த ஜோதிட மகா ஜாமான்களே, அறிவு ஞானிகளே, அனுபவ மேதைகளே, பொன்னுரங்கம் என்பர் நான் ஆர்டி நகர அன்னபூர்ணேஸ்வரி தேவஸ்தான நிர்மாப்பகர். என்னுடைய அறிவுக்கு தெரிந்த பல நூல்களை படித்து அதனுடைய சாராம்சத்தை, ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்த முடியும் என்பதும், 3 காலத்தையும் எப்படி உணர முடியும் என்பதற்காகவும் என்னுடைய வெப்சைட்டில் நீங்கள் புத்திவந்தர்களால் நீங்கள் போய் ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்களானால் இந்த உலகம் எப்படி தோன்றியது என்பதையும் எழுதியுள்ளேன். உதாரணம், www.ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி, கரெக்டாக ஸ்பெல்லிங் போட்டிங்கன்னா அன்னபூர்ணேஸ்வரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு வரும். அதில் போய் பார்த்தீர்களானால் இந்த உலகம் எப்படி தோன்றியது எல்லா விஷயம் பற்றி எழுதியிருக்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை கொஞ்சம் படித்து தெரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையால் சிலவற்றை கூறுகின்றேன். அதில் ஒன்று என்றால், நாம் பூர்வீக காலத்திலிருந்தே அதிபுத்திவந்தராகி வாழ்ந்திருக்கின்றோம். இன்னும் முன்னுக்கும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது எப்படி என்றால், சோதிடமாகிய வேத புராதனமால் மருகோனும் சோதிடமாகிய வேத புராதனமால் மருகோனும் மேதிடமே வருவாராயின் அதுவே சோதிடம். ஜோதி தினம். ஜோதி என்றால் விளக்கு, வெளிச்சம். தினம் என்றால் நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளதோ அந்த நம்பிக்கை கொண்டு நீங்கள் பிரகாசிப்பீர்கள். எனவே அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடியது தான் இந்த ஜோதிடம். எனவே ஜோதிடத்தை கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தை உணர்ந்து நீங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு ஒரு மாதிரியாகவும் இனி வருங்காலம் எப்படியெல்லாம் இருக்கு என்பதை உணர்ந்து இந்த ஜோதிடத்தில் நீங்கள் வளர்ச்சி பெற்று எல்லோரும் இன்புற்றுவீர் என்ற நம்பிக்கையால் சிலவற்றை கூறுகின்றேன். அதில் முதலாக ஜோதிடத்தில் மூல குருவான சூரியனை பற்றும் அடுத்து ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் கூறுகின்றேன். அது எப்படி என்றால், சூரியன் 10, 11, 3 மாதே 10, 11, 3 மாதே பகலும் ஓராரில் பகலவன் நிற்க எட்டி பணம் பறிப்பான் இதமாக வாழ்வது அல்லாமலும் பின்னும் வளமான புத்திர லாபம் தாழ்வு வராது கொடிக்கு ஜன்மன் தாயாதி சத்ருபங்கன். சூரியன் எந்தெந்த வீட்டில் அமர்ந்தால் என்னென்ன பலனை கொடுப்பான் என்பதை பற்றி உதாரணம், ஒவ்வொரு கிரகங்களும் எங்கெங்கிருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒன்றொன்றாக உங்களுக்கு கூறுகின்றேன். நீங்கள் இதில் ஆர்வம் உள்ளவர்கள் என்ற இந்த வெப்சைட்டை பார்த்து இதில் உள்ள குறையோ தெளிவோ எதில் குறையுள்ளது அதை நீங்கள் கூறினார்கள் என்றால் அதற்கு தகுந்த பதிலையும் கூறி இன்று முதல் இந்த வெப்சைட்டை ஒரு ஆரம்பமாக தங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். எல்லாரும் இன்புற்று இருப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரனே என்று இதை கூறுகின்றேன். ஓம் சாந்தி.